Hi students, இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பல்ஸை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இம்பல்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் தான், நத்திங் பட் ஒரு ஃபோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம்ல, ஒரு ஷார்ட் டைம்ல, குறிப்பிட்ட டைம்னு சொல்றதை விட ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு இடத்துல படுறதுக்கு பேர் தான் இம்பல்ஸ். ஷார்ட் டைம்ல ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் படும்போது அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் ஏற்படல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இம்பல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஒரு டைம் அதிகமாச்சு அப்படின்னா இம்பல்ஸ் குறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? அந்த ஒரு டைம் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாச்சுன்னா இம்பல்ஸ் குறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருளை தூக்கி வேகமாக அடிக்கிறேன், ஒரு செவத்துல அடிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஃபோர்ஸ் ஒரு 0.1 செகண்ட் 0.2 செகண்ட் என்ன ஆகும், கான்டாக்ட்ல இருக்கும், அப்புறம் திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்போ அந்த ஒரு ஸ்மால் டைம்ல நான் கொடுத்த அந்த ஒரு ஃபோர்ஸ்னால அது போய் இடிச்சது இல்லைங்களா, அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் என்னதுன்னா இம்பல்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம தூக்கி போடுறது அல்லது ஒரு ரெண்டு பொருள் மோதிக்கிறது, ஒன்று மோதிக்கிறது, ஷார்ட் டைம்ல ஒன்று மோதிக்கும். ஆமாங்களா? அந்த ஒரு ஒன்று மோதிக்கிறது, நம்ம ஒரு பந்தை எட்டி உதைக்கிறது, சம்திங் நம்ம ஒரு கிரிக்கெட் பாலை பேட்டில் அடிக்கிறது, இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம்னா இம்பல்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அந்த டைம் ஆஃப் கான்டாக்ட் கம்மியாக இருக்கணும், ஒரு ஃபோர்ஸை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்க்கான அந்த ஒரு டைமு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாடி மேலே கொடுக்குற அந்த ஒரு டைமு, அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்னா இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல கனத்தாக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, உள்ள டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் என்னென்னலாம் பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது. இம்பல்ஸ் அப்படிங்கிறது என்னது? when a large force acts on your body, அதிக அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்மால் டைம்ல ஒரு பாடி மேல ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா தென் ப்ராடக்ட் ஆஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸ் டைம், அந்த ஒரு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தான் என்னது இம்பல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது இம்பல்ஸ் அப்படிங்கிறது? இம்பல்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி, டைரக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இம்பல்ஸ்ங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, இதுக்கு டைரக்ஷன் இருக்கு. இதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான். இம்பல்ஸோட டைரக்ஷன் எனக்கு சொன்னா இப்படி தூக்கி போடுறேன், அது அந்த டைரக்ஷன்ல தான் போய் அடிக்குது அப்படிங்கும்போது இந்த டைரக்ஷன்ல தான் இம்பல்ஸுமே இருக்கும், அப்போ அதே டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான் இதோட டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க, இம்பல்ஸோட டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன் அண்ட் யூனிட் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. எஸ்ஐ யூனிட் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகேங்களா? ஃபோர்ஸ் இன்ட்டு டைம்ங்கும் போது ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டைமோட யூனிட் செகண்ட். அப்போ நியூட்டன் செகண்ட் எழுதலாம், அது கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படியுமே எழுதலாம். இது எஸ்ஐ யூனிட். இதே சிஜிஎஸ்ல எழுதணும் அப்படின்னா டைன் செகண்ட் அல்லது கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -1 இது யூனிட். டைமென்ஷன் இதுல நம்ம டெரைவ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? கேஜிங்கும் போது நமக்கு எம் வரும், மீட்டருங்கும் போது நமக்கு எல் வரும், டைமுங்கும் போது டி பவர் -1 அப்படிங்கிற மாதிரி வரும் செகண்டுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன் தான். ஓகேங்களா? இது பின்னாடியுமே பார்ப்போம், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இம்பல்ஸுங்கும் போது ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தான், அல்லது ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், ஸ்மால் டைமுங்கும் போது நம்ம டிடி யூஸ் பண்ணலாம், அல்லது எஃப்டிடி நம்ம என்ன எழுதலாம்னா எஃப்க்கு பதில் என்ன எழுதலாம், டிபி பை டிடின்னு எழுதலாங்களா, நியூட்டனோட செகண்ட் லா படி. ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஈக்குவல் சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது எஃப்க்கு பதிலாக, ஓகேங்களா, எஃப்க்கு பதிலாக டிபி பை டிடி. ஓகேங்களா? டிபி பை டிடி, ஐ மீன் ஒன்றும் இல்லை, டிபி மட்டும் நமக்கு வேணும்னா என்ன எழுதலாம், எஃப் டிடின்னு எழுதலாங்களா, டிபி மட்டும் வேணும்னா எஃப்டிடி. அப்போ இந்த எஃப்டிடிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், டிபின்னு எழுதலாம். டிபிங்கிறது என்னது, இன்டகிரேட் பண்ணால் பி ஆகிடுங்களா, இன்டகிரல் ஆஃப் டிபி என்ன ஆகும், பின்னு மாறும். ஓகேங்களா? அப்போ பிங்கும் போது மொமெண்டம் என்னது, இனிஷியல் ஃபைனல், சேஞ்ச் இன் மொமெண்டம். டிபின்னால இந்த இடத்துல என்னது, இனிஷியல் டு ஃபைனல் மாறப்போகுது. ஃபோர்ஸ் அப்படிங்கும் போது சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவல் நமக்கே தெரியும். அப்போ டிபி பை டிடிங்கும் போது அதை நம்ம டிபியை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் லிமிட்டா வச்சு. அப்போ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் என்னன்னு வரும், எஃப்டிடி நம்ம இம்பல்ஸ்னு எழுதலாம். எஃப்டிடிங்கிறது என்ன எழுதலாம், ஐன்னு எழுதலாம். அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ஒன்றும் இல்லை, இம்பல்ஸும் ஃபோர்ஸும் சேம் தான். ஓகேங்களா? இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அந்த ஒரு டைம் வேரியேஷன் மட்டும் தான் இந்த இடத்துல, மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இதுக்கு ஈக்குவல், இம்பல்ஸ்க்கு ஈக்குவல், ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேங்களா? இம்பல்சிவ் ஆஃப் எ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இம்பல்ஸ் மொமெண்டம் தியரி. ஓகேங்களா? இம்பல்ஸ் மொமெண்டம் தியரி அல்லது தியரம், இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு இம்பல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். அப்போ இம்பல்ஸுக்கும் மொமெண்டம்க்கும் சேம் யூனிட், டைமென்ஷன் இது எல்லாமே வரும். அதே மாதிரி மீனிங்குமே எக்ஸாக்ட்லி சேமா இருக்கும். லைட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளோ டைம்ல அந்த ஒரு எவ்வளோ டைமுக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றது இம்பல்ஸ். ஓகேங்களா? இதோட அப்ளிகேஷன்ஸா கொலிஷன் வித் வால் வச்சு கொஷின்ஸ் இருக்கும். அதாவது ஒரு பொருளை நான் தூக்கி போடுறேன்,
சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னன்னு கேட்கலாம், அல்லது இம்பல்ஸ் என்னன்னு கேட்கலாம். ரெண்டும் ஒன்று தான். கொஸ்டின்ல சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டாலும் நீங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் கண்டுபிடிக்க போறீங்க, இம்பல்ஸ் கேட்டாலும் நீங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் கண்டுபிடிக்க போறீங்க. நான் இப்படி தூக்கி போறேன்னா இப்படி போயிட்டு திரும்பி வரும். அப்ப அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது என்னது இம்பல்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு வெர்டிகல் வால். ஓகேங்களா, ஒன்னு செவரு மாதிரி இருக்கலாம் அல்லது கீழே மாதிரி இருக்கலாம். அந்த ஒரு வாலுக்கு பெர்பெண்டிகுலரா நான் பொருளை தூக்கி போடுறேன். ஒருவேளை வால் இப்படி இருக்கு சார், ஐ மீன் இது கிரவுண்ட்ல வந்து நான் இப்படி போடுறத பத்தி பேசுறேன், இந்த ஒரு கிரவுண்டுக்கு இது பெர்பெண்டிகுலர், அல்லது ஒரு வெர்டிகல் வால் இருக்கு இந்த மாதிரி, அதுக்கு நான் பெர்பெண்டிகுலரா ஒரு பொருளை தூக்கி போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன சார் அப்படின்னா, நம்ம மேக்னிடியூடா பார்க்கும்போது ஃபைனல் இது வரும். அதாவது டைரக்ஷனோட வேணும் அப்படின்னா இனிஷியலா நான் போற டைரக்ஷன் பாசிட்டிவ்னா விங்கிற வெலாசிட்டியில தூக்கி போடுறேன். இந்த இடத்துல வந்து கொல்யூஷனை நான் என்னவா கன்சிடர் பண்றேன் அப்படின்னா எலாஸ்டிக் கொல்யூஷனா கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா, நீங்க கன்சிடர் பண்ணாலும் சரி, கொஸ்டின்ல கொடுக்கலனாலும் சரி, நீங்க என்னதான் கன்சிடர் பண்ணணும், எலாஸ்டிக்கா கன்சிடர் பண்ணணும். எனர்ஜி லாஸா இருக்கக்கூடாது. ஓகேங்களா, என்ன இருக்கக்கூடாது, எனர்ஜி லாஸ் இருக்கக்கூடாது. மொமெண்டம் மட்டும் தான் கன்சர்வ் ஆகும், எனர்ஜி லாஸ் இருக்கக்கூடாது. ஐ மீன் சாரி, எனர்ஜி லாஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது இந்த இடத்துல எனர்ஜியுமே கன்சர்வ் ஆகும், எனர்ஜியும் கன்சர்வ் ஆகும், மொமெண்டமும் கன்சர்வ் ஆகும். இதுல எலாஸ்டிக் கொல்யூஷன் நம்ம கொல்யூஷன்ஸ் பார்க்கும்போது அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் தூக்கி போடுறாங்க போது வீங்கிற வெலாசிட்டியில தூக்கி போடுறேன், இதுக்குன்னு சம் மாஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்ப இதோட மொமெண்டம் என்னது, இனிஷியல் மொமெண்டம் நான் தூக்கி போடுறேன், மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஃபைனல் மொமெண்டம் அதே வெலாசிட்டியில திரும்பி வருது நான் கன்சிடர் பண்றேன். எனர்ஜி லாஸ் இல்ல அப்படின்னா என்ன ஆகும், அதே வெலாசிட்டியில திரும்பி வரும். நான் ஒரு பொருளை தூக்கி போறேன், அங்க ஏதாவது எனர்ஜி லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா தான் என்ன ஆகும், ஸ்பீடு குறையும், இல்லைன்னா அதே ஸ்பீட்ல திரும்பி வரும். ஓகேங்களா, அப்ப அதே ஸ்பீட்ல நான் திரும்பி வரதா கன்சிடர் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், அதோட வேல்யூ எம்வி தான், பட் எந்த டைரக்ஷன்ல வரும், இந்த டைரக்ஷன்ல வரும். அப்ப மைனஸ் எம்வின்னு யூஸ் பண்ணுவோம் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கும்போது. அப்ப இதை அப்ளை பண்ணும்போது இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃப்ரம் இம்பல்ஸ் மொமெண்டம் தியரி, அதுல இருந்து ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் எம்பி மைனஸ் இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் எம்பி. அப்ப மைனஸ் எம்பி என்ன ஆகும், மைனஸ் 2mv, அல்லது நமக்கு மேக்னிடியூட் மட்டும் போதும் அப்படின்னா 2mv. ஓகேங்களா, 2mv அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, இம்பல்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த கண்டிஷன். இதை பேஸ் பண்ணியுமே நமக்கு சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆனா ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். ஓகேங்களா, சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு இம்பல்ஸை பேஸ் பண்ணது. இதே பால வந்து நார்மலா தூக்கி போடாம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தூக்கி போடுறேன், ஐ மீன் 90 டிகிரியில தூக்கி போடாம, சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரியில தூக்கி போடாம ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இந்த மாதிரி நான் தூக்கி போடுறேன். ஓகேங்களா, குறிப்பிட்ட கோணத்துல நான் தூக்கி போடுறேன். இதுதான் வந்து அந்த ஒரு சுவர்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, வால் நான் தூக்கி போடுற ஆங்கிள் இந்த ஆங்கிள் தூக்கி போடுறேன்னு வச்சுக்கலாம். அந்த நான் தூக்கி போடுற ஆங்கிள் பாலோட மேக் பண்றத தீட்டானும், ஓகேங்களா, நார்மல் இருக்கு இல்லைங்களா, நார்மலோட மேக் பண்ற ஆங்கிள் ஆல்பானும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இது மறுபடியும் ஆல்பாவாகும், இது தீட்டாவாகும். ஓகேங்களா, இது தீட்டானா அது தீட்டான்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா, இது ஒரு வால், நான் இப்படி தூக்கி போடுறேன், பந்தை வந்து இப்படி தூக்கி போடுறேன், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை மேக் பண்ணுது, வாலோட மேக் பண்ற ஆங்கிள் தீட்டா, நார்மல் அந்த ஒரு சர்ஃபேஸ்க்கு. ஓகேங்களா, இப்படி ஒரு சர்ஃபேஸ்னா அதுக்கு நார்மல் சர்ஃபேஸ் இப்படி இருக்கும், அந்த நார்மலோட மேக் பண்ற ஆங்கிள் ஆல்பான்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இது பற்றி இப்படி போகும். ஓகேங்களா, இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து ஆப்டிக்ஸோட ஃபவுண்டேஷன்ல கொடுத்துருப்பேன். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை பேஸ் பண்ணி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் பிளேன் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஒன் ஆஃப் த ஐ மீன் ரெண்டு லால ஃபர்ஸ்ட் லா இதுதான், ரெண்டாவது லா. ஃபர்ஸ்ட் லா என்னன்னா இந்த ஒரு காமன் நார்மல் இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டட் ரே மூணுமே வந்து ஒரே பிளேன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஆப்டிக்ஸோட ஃபவுண்டேஷன்ல நீங்க போய் பாருங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இடத்துல எதனால சொல்றேன்னா இந்த இடத்துலயுமே ரிஃப்ளெக்ஷனுக்கு அந்த ஒரு இது நடக்குது, அந்த ஒரு ரீசனுக்காக சொல்றேன். இந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தானே போக போகுது. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசன். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா இம்பல்ஸ் இந்த இடத்துல எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் நமக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா, சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேங்களா, இனிஷியல் மொமெண்டம் என்னது mv, திரும்பி வந்தா இன்னொரு mv 2mv, மேலதான் பார்த்தோம் 2mv வரும். பட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஆங்கிளை பேஸ் பண்ணியிருக்கோம். சைன் தீட்டா எப்ப அப்படின்னா ஆங்கிள் வந்து எதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வித் வாலோட மேக் பண்ற ஆங்கிள் தீட்டா கொடுத்துருக்காங்க. தீட்டாங்கிறது என்னது, ஆங்கிள் வித் வால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது டயக்ராம்ல இந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எதனால சார் சைன் தீட்டா வருதுன்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல அந்த ஒரு பொருள் நகரத்துக்கு காரணம் சைன் ஆங்கிள் தான். நல்லா பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கிறது தான் சைன். இது ஒருவேளை 2mvன்னு வச்சுக்கலாம், இதுதான் என்னது 2mv. அப்ப இது என்னது 2mv sin தீட்டா, இது 2mv cos தீட்டா. ஓகேங்களா, அதாவது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஒன்றும் இல்லை, ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ரெண்டு
இங்கே தான் இருக்கும். இந்த இடம் தீட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவுமே தீட்டா தான். இது தீட்டாங்கும் போது இது சாரி அது தீட்டானா இந்த இடம் தீட்டாவா வரும். ஓகேங்களா, இந்த இடம் தீட்டா அப்படிங்கும் போது இது என்னது 2mv sin தீட்டா, இது 2mv cos தீட்டான்னு வரும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. பொருள் போற டைரக்ஷன்ல இருக்கிறது 2mv sin தீட்டா தான். ஓகேங்களா, ரிசல்டன்ட் இதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஓகேங்களா, ஆக்சுவலா இது வெறும் v மட்டும் தான், நான் சும்மா சொல்றேன். டோட்டல் மொமெண்டம் நமக்கு தெரியும் 2mvன்னு. ஓகேங்களா, அதனால நான் அப்படி எழுதிருக்கேன். ஓகேங்களா, இங்க வெறும் v தான். v அப்படிங்கும் போது இது v sin தீட்டா, இது v cos தீட்டாவா தான் மாறும். ஓகேங்களா, அதை வச்சுதான் என்ன ஆகும் 2mங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, mங்கிறது கான்ஸ்டன்ட். திரும்பி வரும்போது அந்த m அப்படியே தான் இருக்கும். இங்க ஒரு v sin, திரும்பி வரும்போது ஒரு v sinங்கும் போது 2v sin மாறிடும். மேல நம்ம பார்த்தா அந்த ஒரு டெரிவேஷன் மாதிரியே தான். ஓகேங்களா, ஜஸ்ட் புரியுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மொத்தமா எழுதியிருக்கேன். ஓகேங்களா, 2mv sin தீட்டா தான் எதுக்கு காரணம், இந்த இடத்துல பொருள் பத்துட்டு திரும்பி வர்றதுக்கு காரணம். காசு வந்து வேலை இல்லை. ஓகேங்களா, அப்ப ஒரு கொஸ்டின்ல அந்த ஒரு ஆங்கிள், ஓகேங்களா, தீட்டா கொடுத்துருந்தாங்க. தீட்டா அப்படிங்கறத நான் எதை எடுத்திருக்கேன், பாலோட அந்த ஒரு பொருள் மேக் பண்ற ஆங்கிள் தீட்டா. அது கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா சைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இல்ல சார் அவங்க கொடுத்துருக்க ஆங்கிள் நார்மலோட சர்ஃபேஸ்க்கு நார்மலோட மேக் பண்ற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க சார், அதை நான் ஆல்பான்னு நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அப்ப காஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, காஸ் யூஸ் பண்ணிங்க. ஏன் சார் இப்ப காஸ் யூஸ் பண்றோம், இந்த இடத்துல பாருங்க ஆப்போசிட், இதுதான் ஆப்போசிட். ஓகேங்களா, இது அட்ஜசன்ட், இது அட்ஜசன்ட். ஓகேங்களா, இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். இப்போ ஒரு வெக்டர் ரிசல்டன்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா, அப்ப அட்ஜசன்ட் அப்படிங்கும் போது இந்த இடத்துல அட்ஜசன்ட் தான் என்னது ரிசல்டன்ட் காரணம், பொருள் நகர டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல 2mv cos வரும், இங்க 2mv sin வரும். ஓகேங்களா, ஆல்பால. ஓகேங்களா, இந்த இடத்துல காரணம் பொருள் நகர டைரக்ஷன்ல இருக்கிறது காசு, முதல் கண்டிஷன்ல பொருள் நகர டைரக்ஷன்ல இருந்தது சைன், அதனால அங்க சைன் யூஸ் பண்ணோம், இங்க காசு யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ரீசன் இதுதான். பட் நமக்கு ரீசன் அந்த அளவுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி போகும்போது தேவைப்படாது. ஓகேங்களா, கொஸ்டின்ல மேக்ஸ் an angle with wall. ஓகேங்களா, வாலோட மேக் பண்ற ஆங்கிள் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா சைன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே ஃபார்முலால நார்மல் அதாவது பெர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரோட மேக் பண்ற ஆங்கிள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம காஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் என்ன அப்படின்னா கிராஃப். ஓகேங்களா, ஃபோர்ஸ் டைம் கிராஃப். ஓகேங்களா, கிராஃபை கொடுத்துட்டு இம்பல்ஸ் கேட்பாங்க, அல்லது ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா, கிராஃப் வந்து ஃபோர்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. என்ன கிராஃப், ஃபோர்ஸ் டைம் கிராஃப். ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா, ஓகேங்களா, ஏரியா என்ன கொடுக்கும் அப்படின்னா இம்பல்ஸை கொடுக்கும். நார்மலா ஒரு கிராஃபோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணா போதும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரிஞ்ச நிறைய கிராஃப் இருக்கு. ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். ஆக்சலரேஷன் இன்டு டைம் நமக்கு வெலாசிட்டி கொடுக்கும். ஏன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்னன்னு வரும், வெலாசிட்டி பை டைம். நமக்கு வெலாசிட்டி வேணும்னா ஆக்சலரேஷன் இன்டு டைம் எழுதலாமா. அப்ப ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வெலாசிட்டி கொடுக்கும். ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வரது என்னவோ அதுதான் வந்து என்னது ஏரியா கொடுக்கும் அப்படிங்கறது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இந்த ஒரு கிராஃப்ல நல்லா பாருங்க, ஃபோர்ஸ் டைம் கிராஃப். ஃபோர்ஸ் இன்டு டைம் என்னது இம்பல்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம் ஃபோர்ஸ் இன்டு டைம் என்னது இம்பல்ஸ் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு கிராஃப்ல ஃபோர்ஸ் டைம் கிராஃப் கொடுத்தாங்கன்னா அதோட ஏரியா என்ன கொடுக்கும், இம்பல்ஸை கொடுக்கும் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுக்கும். ஓகேங்களா, அப்ப அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். if you plot a graph between force and time, area under the curve and the time axis gives the value of impulse அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஐங்கிறது என்னது இம்பல்ஸ். இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஏரியா பிட்வீன் கர்வ் and டைம் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஏரியா பிட்வீன் இந்த ஒரு டைம் கர்வுக்கும் இந்த ஒரு டைம் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்க இந்த ஒரு ஏரியா தான் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்துல சும்மா ஒரு அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. அப்ப ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். பேஸ்ல என்ன இருக்கு, இந்த இடத்துல டைம் இருக்கு, ஹைட்ல ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் இன்டு டைம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆஃப் எஃப்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இது ஜஸ்ட் நான் எழுதியிருக்கேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அது எல்லாத்துக்குமே இதே மாதிரிலாம் வராது. ட்ரையாங்கிள் ஷேப்னா இந்த மாதிரி வருது நமக்கு. ஓகேங்களா, அதுல எதையும் ஒரு இரகுலர் ஷேப் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் டைம் லிமிட் தான், எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, டைம் லிமிட் அப்ளை பண்ணி எஃப் இன்டு டிடி ஐ ஈக்குவல் டு எஃப் இன்டு டிடியில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எஃப் ஆவரேஜ் இன்ட்டு சேஞ்ச் இன் டைமை வச்சு மாறும். ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் டைம். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி வரும். இது ஏற்கனவே நம்ம பார்த்த டெரிவேஷன் தான் அங்கே பார்த்தது. நியூட்டன் செகண்ட் லா வச்சு எஃப்க்கு பதிலாக டிபி பை டிடி யூஸ் பண்ணுவோம். அப்போ எஃப்க்கு பதிலாக எஃப் டிடி. ஓகேங்களா, எஃப் டிடி தான் இங்கே இருக்கு. ஓகேங்களா, சேஞ்ச் இன் டைம் போது டிடி ஆகும். எஃப் டிடிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், டிபின்னு எழுதலாம். அல்லது டிபியை வந்து இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம். நம்ம ஏற்கனவே பார்த்த டெரிவேஷன் தான், நத்திங் பட். ஓகேங்களா,
அப்ப இந்த ஒரு இதை வச்சு நான் என்ன சொல்ல முடியும், இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேங்களா, இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம்னு சொல்லுவோம், ஏற்கனவே சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஏதோ ஒன்று அடிக்கிறது, உதைக்கிறது, ஓகேங்களா, கிக் பண்றது, கேட்ச் பண்றது, ஒரு பாலை கேட்ச் பண்றது. சார் பாலை கேட்ச் பண்ணும்போது எப்படி சார் அப்படின்னா, எக்ஸாம்பிளா சொல்லும் போது ஃபோர்ஸ் வந்து வேகமா அடிக்கும். நான் ஒரு பால் வந்து பிடிக்கிறேன், பால் வேகமா வந்துடுது, நான் ஒரு செகண்ட்ல பிடிச்சிருவோம். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு செகண்ட்ல அதிக அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என் கையில படுது. அப்ப அது வந்து இம்பல்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். கேட்ச் பிடிக்கிறது, நம்ம ஜம்ப் பண்றது, டைவ் பண்றது, ஒரு பொருள் மேல போய் மோதுறது, இது எல்லாமே இதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ், இம்பல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு இம்பல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். ஓகேங்களா, கீழே டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கான ரீசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இன் ஆல் திஸ் கேசஸ் இம்பல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஆவரேஜ் ஃபோர்ஸுக்கு இன்ட்டு டைமுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும், விச் மீன்ஸ் கன்சர்வ் ஆகும். மொமெண்டம் கான்ஸ்டன்ட் மீனிங் என்னது, கன்சர்வ். அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் மேல இருக்க எல்லா கேஸ்க்குமே அப்ளிகபிள். கொலிஷனா இருக்கு, ரெண்டு பேரும் மோதிக்குது சார், நான் ஒரு இடத்துல டைவ் அடிக்கிறேன், ஜம்ப் பண்றேன், ஒரு பொருளை கேட்ச் பிடிக்கிறேன், உதைக்கிறேன், அடிக்கிறேன், சம்திங் எது வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா, எல்லாத்துலயுமே என்ன கன்சர்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க, மொமெண்டம் கன்சர்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது if time of constant time of contact increase, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, டைம் ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன குறையுது அப்படின்னா, ஆவரேஜ் ஃபோர்ஸ் குறையுது. டைம் ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ் ஃபோர்ஸ் குறையுது. ஏன் சார் குறையுது, எப்படி சார் குறையுது, நல்லா கவனிங்க. ஒரு பொருளை கேட்ச் பிடிக்கிறதே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, நார்மலா ஒரு பொருள் வந்து ஒரு பந்து வருது. ஓகேங்களா, நான் கையை வந்து இப்படி வச்சு பிடிக்கிறேன். ஓகேங்களா, இப்படி வச்சு பிடிக்கிறேன், வேகமா வந்து அடிக்கும், வலி அதிகமா இருக்கும். இல்ல சார் பந்து வருது, நம்ம கேட்ச் பிடிக்கும்போது கையை கொஞ்சம் பின்னாடி இழுத்து பிடிப்போம். ஓகேங்களா, பாலை கேட்ச் பண்ணும்போது ஜஸ்ட் பாலோட கான்டாக்ட் டைம் அதிகமாக்கும். ஓகேங்களா, நம்ம மேல படுற ஃபோர்ஸோட கான்டாக்ட் டைம் அதிகமாக்கும். அப்புறம் டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபோர்ஸ் என் கையில படுற அந்த ஒரு விசையோட அளவு குறையுது. ஓகேங்களா, அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் ஃபோர்ஸ் குறையுது. அண்ட் வைஸ் வெர்சான என்னது, டைம் கம்மியா இருந்தா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், டைம் கம்மியா இருந்தா என்ன இருக்கும், ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸா பார்க்கலாம். இன் ஹிட்டிங் ஆர் கிக்கிங் ஏ பால், ஒரு பாலை வந்து நான் உதைக்கிறேன் அப்படின்னா we decrease the time of contact, நான் டைம் ஆஃப் கான்டாக்டை குறைச்சிட்டேன். அதாவது நான் உதைக்கும் போது ஷார்ட் டைம்ல உதைச்சிட்டேன், அதாவது வேகமா உதைப்போம். வேகமா உதைக்கும் போது நான் பொறுமையா நம்ம அந்த பாலை தள்ளுறதுக்கு, பொறுமையா தள்ளும் போது என்ன ஆகும், அதிக டைம் கான்டாக்ட் இருக்கும் அந்த ஒரு பால் மேல. நம்ம வேகமா தள்ளுறோம், ஐ மீன் வேகமா உதைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு டைம் வந்து சீக்கிரம் இருக்கும். ஓகேங்களா, அப்ப டைம் வந்து கம்மியா இருந்துச்சு உதைக்கும் போது அது மேல படுற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு பொருள் மேல படுற டைம் கம்மியாச்சு அப்படின்னா லார்ஜ் ஃபோர்ஸ் அது மேல கிரியேட் ஆகும், அதனால அது கிரேட்டர் ஆக்சலரேஷன் அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஜஸ்ட் பால் வந்து கேட்ச் பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், இன் கேச்சிங் ஏ பால் எ பிளேயர் பை டிராவிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் பேக்வர்ட்ஸ், டிராவிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் என்னது, கையை பின்னாடி இழுப்போம்ல, அதுதான் சொல்றாங்க. பேக்வர்ட்ஸ் இன்க்ரீசஸ் த டைம் ஆஃப் கான்டாக்ட், டைம் ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால லெசர் ஃபோர்ஸ் வந்து அவன் மேல ஆக்ட் ஆகும், இதனால வந்து ஹேண்ட்ஸ் வந்து ஹர்ட் ஆகிறதுல இருந்து தடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வேற என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன் ஜம்பிங் ஆன் சாண்ட், ஒரு ஸ்டாண்ட்ல நான் ஜம்ப் பண்றேன் அல்லது வாட்டர்ல ஜம்ப் பண்றேன். ஓகேங்களா, அப்படி ஜம்ப் பண்ணும்போது டைம் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாகுது. அதாவது நான் வந்து ஜம்ப் பண்றேன்னா அந்த ஒரு சாண்டுங்கும் போது என் கால் உள்ள போகும், வாட்டர்னா வாட்டருக்குள்ள நான் போவேன், அதனால என் மேல அடிப்படுறது கம்மியா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் போது, நான் ஒரு கிரவுண்ட்ல குதிக்கிறது, நான் ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து குதிக்கிறேன். ஓகேங்களா, நான் கிரவுண்ட்ல குதிச்சேன்னா என்ன ஆகும், எனக்கு இம்பாக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா டைம் ஆஃப் கான்டாக்ட் அவ்வளோ முடிஞ்சு போச்சு, நான் குதிச்ச அந்த ஒரு டைம் மட்டும் தான். பட் வாட்டர்லயோ சாண்ட்லயோ குதிக்கும் போது நான் உள்ள போவேன். ஓகேங்களா, அப்ப டைம் அதிகமாகும். ஓகேங்களா, அப்ப டைம் ஆஃப் கான்டாக்ட் அங்க அதிகமா இருக்கு, உடம்புல அடிபடுறது கம்மியா இருக்கு. ஓகேங்களா, இதே நான் டைம் ஆஃப் கான்டாக்ட் கம்மியா இருக்கு சார், நான் குதிக்கிறேன், குதிக்கும் போது அந்த ஒரு செகண்ட்ல குதிச்சு முடிச்சிட்டேன் கிரவுண்டா இருக்கும்போது, அப்ப கை கால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த இடத்துல எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு ட்ரூ அத்லெட். ஓகேங்களா, அத்லெட்னா நார்மலா வந்து ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடுவாங்க இல்லைங்களா, அவங்க ஓடிட்டு நிக்கும் போது ஒரே செகண்ட்ல நிக்க சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்க ஓடிட்டு இருக்க அந்த ஒரு மோஷனை கண்டினியூ பண்ண சொல்லி அப்படியே நிக்க சொல்லுவாங்க. உடனே நிக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி, அதாவது அந்த ஒரு ஃபோர்ஸ் அவன் மேல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸை
கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இம்பல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதே ஓன நிறுத்தணும் அப்படின்னா வந்து நமக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு இம்பல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது எல்லாமே இம்பல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த இம்பல்ஸுங்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்த்துடலாம் இப்பயே. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a ball of mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 150 கிராம் அல்லது கேஜியில் எழுதணும்னா 0.15 kg. ஓகேங்களா? இன்டு 10 பவர் -3 போடுவோம். -3 அப்ளை பண்ணும்போது 0.15 மாறும். 3 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைப்போம். ஆக்சலரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அது செகண்ட் இருக்கு, மாத்திக்கங்க. ஓகேங்களா? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இஸ் ஹிட் பை எ ஃபோர்ஸ் which acts on it for எவ்வளவு டைமுக்கு? 0.1 செகண்ட். ஓகேங்களா? ஒரு பால் 0.5 kg மாஸ் இருக்க ஒரு பாலை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஆக்சலரேட் பண்ணும்போது இவ்வளோ ஆக்சலரேஷன் ஆகுது. எவ்வளோ அந்த ஒரு ஃபோர்ஸை எவ்வளோ நேரத்துக்கு கொடுத்தேன்? சம் டைம் பேஸ் பண்ணி 0.1 செகண்ட் அளவுக்கு டைம் பேஸ் பண்ணி கொடுத்தேன். அப்போ அந்த ஒரு இம்பல்சிவ் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? இம்பல்சிவ் ஃபோர்ஸ், நாட் இம்பல்ஸ், இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? சரி, இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது ஃபார்முலா என்னது? இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகேங்களா? நார்மலா அப்ளைடு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்க்கு வேற எங்கே என்ன டேட்டாஸ் இருக்குன்னா மாஸையும் ஆக்சலரேஷனையும் பேஸ் பண்ணி இருக்கு. இது ஒரு பால் தான் சொல்றாங்க. நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட மாஸ் மாற போறதுல, அப்போ F = ma யூஸ் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் மாஸ் சிஸ்டம் இன்ட்டு டைம். மாஸோட வேல்யூ 0.15 இன்ட்டு ஆக்சலரேஷன் 20 இன்ட்டு டைம் 0.1. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.30 வரும். 20ங்கும் போது 3.0 வரும். ஓகேங்களா? அப்போ 3 இன்ட்டு 0.1 0.3 நியூட்டன் செகண்ட். ஓகேங்களா? ஃபோர்ஸ் டைம்னா நியூட்டன் செகண்ட் தான். ஓகேங்களா? அப்போ 0.3 நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர், இம்பல்ஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அடுத்தது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டயக்ராம்ல எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? மாஸ் எவ்வளோ? 3 kg. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கிறத மட்டும் பார்த்துக்கிறேன். ஃபோர்ஸ் கேட்கறாங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பால் கேட்கறாங்க. ஓகேங்களா? நமக்கு இதை வச்சு இம்பல்ஸ் ஃபார்முலா தெரியும். ஆமாங்களா? இம்பல்ஸ் ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் ஆங்கிள் எந்த தீட்டா கொடுத்துருக்காங்க? வித் வாலோட மேக் பண்றது. சைன் யூஸ் பண்ணுமா காஸ் யூஸ் பண்ணுமா? சைன் தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? 2mv சைன் தீட்டா தான் ஃபார்முலா. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்கறாங்க? ஃபோர்ஸ். இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு 2mv sin theta. எனக்கு ஃபோர்ஸ் மட்டும் வேணும் சார் அப்படின்னா 2mv sin theta by t. ஏன் சார் நீங்க 2mv ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா 2mv. அந்த இடத்துல முக்கியமான கண்டிஷன் என்னது? வெலாசிட்டி மாறி இருக்கக்கூடாது. இந்த கொஸ்டின்லையும் பாருங்க அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ball of mass 3 kg moving with a speed 100 meter per second strikes a ball at an angle 60 degree. The ball rebounds with the same speed. ஓகேங்களா? சேம் ஸ்பீட்ல ரீபவுண்ட் ஆகுது. ஒருவேளை ஸ்பீட் சேமா இல்லைன்னா சார் கண்டிப்பா 2mv யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன ஃபார்முலாவோ அதாவது mv மைனஸ் mv கூட தான் போகணும். ஓகேங்களா? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், அதாவது இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் கூட தான் நம்ம போகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து சைனோ காசோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் ஸ்பீடுங்கும் போது நம்ம கண்டிப்பா இந்த ஒரு ஃபார்முலாக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு மாஸோட வேல்யூ 3, வெலாசிட்டி எவ்வளோ? 100, sin தீட்டாவோட வேல்யூ sin 60ங்களா? sin 60 டிவைடட் பை டைமோட வேல்யூ 0.2. சரி, ஓகே. மீதி இந்த பக்கம் சால்வ் பண்ணலாம். sin 60 ஓட வேல்யூ √3/2ங்களா? 2 இன்ட்டு 3 இன்ட்டு 100 இன்ட்டு √3/2 ஹோல் டிவைடட் பை 0.2. ஓகேங்களா? 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0.2ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2ஆல கேன்சல் பண்ணா 50 வருங்களா? 2ஆல கேன்சல் பண்ணா 50, 0.2ஆல கேன்சல் பண்ணா 500, ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்திக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அப்ப 500 இன்ட்டு 3 1500ங்களா? 1500 √3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 1500 √3 நியூட்டன் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். இம்பல்ஸை பேஸ் பண்ணதான். ஓகேங்களா? இந்த மாதிரி வாழை பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்தாலே அது இம்பல்ஸை பேஸ் பண்ணதான். ஃபோர்ஸ் கேட்பாங்க அல்லது இம்பல்ஸ் தான் கேட்பாங்க. ரெண்டுல வேற எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேட்டா மேபி அந்த ஒரு டைம் கேட்கலாம். இம்பல்ஸை கொடுத்துட்டு, ஓகேங்களா, இம்பல்ஸையோ அதாவது ஃபோர்ஸையோ கொடுத்துட்டு என்ன கேட்கலாம்? இந்த ஒரு டைமை என்ன கேட்கலாம். மற்றபடி வேற எதுவும் இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? மாத்தி மாத்தி இதுல இருக்க அந்த ஒரு 3 டேர்ம்ஸ் தான் கேட்கலாம். மேபி ஏதோ ஒரு டைம் ஆங்கிளும் கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஆங்கிளும் பேஸ் பண்ணியுமே இது இருக்கு. ஓகேங்களா? அவசியம் ஆங்கிள் தான் கேட்க மாட்டாங்க. ஆங்கிள் தான் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
a rigid ball of mass m mங்கிற மாஸ் v 60 டிகிரியில வந்து பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது வித் வாலோட. ஓகேங்களா, வாலோட மேக் பண்ற ஆங்கிள் கொடுக்கல. அவங்க கொஸ்டின் டயக்ராமே கொடுத்துட்டாங்க. எந்த இடத்துல ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 60 டிகிரிங்கிறது நார்மலோட மேக் பண்ற ஆங்கிள். அப்ப ஃபார்முலா என்னது, கொஸ்டின்ல வந்து இம்பல்ஸ் தான் கேக்குறாங்க. இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா 2mv cos ஆல்பா இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸ்பீட் வந்து மாறலன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதனால தான் நான் 2mv அப்படியே ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் வித்அவுட் லாஸ் ஆஃப் ஸ்பீட். ஓகேங்களா, பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்க vனா இங்கேயும் v, படத்துல காமிச்ச மாதிரியே இங்க vனா இங்கேயும் v வந்து மாறல. அப்ப என்ன வரும், இம்பல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. 2mv cos ஆல்பா. அப்ப 2 into m into v cos ஆல்பா cos 60 டிகிரி. cos 60 ஓட வேல்யூ 1/2. அப்ப 2mv 1/2 என்ன கிடைக்கும், mv ன்னு கிடைக்கும். அப்ப இம்பல்ஸோட வேல்யூ என்னது, mv க்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ஆங்கிளை பேஸ் பண்ணி இந்த ஆங்கிள் கொடுத்தா சைன், இந்த ஆங்கிள் கொடுத்தா காஸ், அவ்வளவுதான். ஒருவேளை क्वेश्चनல வந்து இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க சார் 60, நான் சைன் யூஸ் பண்றேன் சார் அப்படின்னா நீங்க இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னவோ 30 டிகிரிங்களா, இது 30 போது அல்லது ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 2mv sin 30 யூஸ் பண்ணலாம். அப்பயே ரைட்டா தான் வரும். ஓகேங்களா, நமக்கு எனக்கு சார் இந்த क्वेश्चन இந்த ஆங்கிள் கொடுத்தாலும் சரி இந்த ஆங்கிள் கொடுத்தாலும் சரி நான் சைன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது கொடுத்தா இது கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணீங்க. ஸ்ட்ரைட்டா இதை கொடுத்துட்டாங்கன்னா இது அப்படியே யூஸ் பண்ணீங்க. sin 30 ஓட வேல்யூ என்னது 1/2 தான் வருது. 2 கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் என்ன தான் வரும், நமக்கு mv தான் வரும். ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் தான். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். நோன் ஆஃப் த क्वेश्चन கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்கறாங்கன்னா இதுலயுமே ஃபோர்ஸ் தான் கேட்கறாங்க. ஆவரேஜ் ஃபோர்ஸ் சேம் ஸ்பீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாமே சேம் கண்டிஷன்ஸ் தான். ஃபார்முலா நம்ம எழுதலாம். ஃபோர்ஸ் வேணும்னா 2mv என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்ப சைன் யூஸ் பண்ணலாம். 2mv sin 30 divided by tங்களா, ஐ மீன் இம்பல்ஸ் இருக்கும். இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்டு டைம், டைம் இங்க வந்துடும். ஓகேங்களா, அதே டெரிவேஷன் தான். அப்ப 2 into மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.5 kg, kg வேணும். ஓகேங்களா, டெரிவேஷன் தானே. v ஓட வேல்யூ 12 meter per second, sin 30 1/2 whole divided by டைம் எவ்வளோ 0.25. ஓகேங்களா, நம்ம 2 கேன்சல் பண்ணிடலாம். 0.25 என்னன்னு எழுதலாம், 1/4 எழுதலாங்களா. 0.25 வேற எப்படி எழுதலாம், 1/4 சிம்பிளா இருக்கிறதுக்காக. ஓகேங்களா, 4 மேல வந்துச்சு அப்படின்னா 4 into 0.5 into 12, 4 into 0.5 எவ்வளவு வரும், 2 into 0.5 1 வரும். அப்போ 2 கிடைக்கும். அப்ப 2 into 12 24 ஃபோர்ஸ்ங்கும் போது நியூட்டன் வரும். 24 நியூட்டன் ஆப்ஷன் இங்க இருக்கு. ஓகேங்களா, 24 நியூட்டன் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி மாடல் சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கொல்யூஷனை பேஸ் பண்ண क्वेश्चंस தான். பட் அது சேஞ்ச் இன் மொமெண்டம் மட்டும் வச்சு சால்வ் பண்றதுனால நான் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். ஓகேங்களா, இம்பல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் வச்சு மட்டும் ஈஸியா சால்வ் பண்ண முடியுங்கிறதுனால இந்த ஒரு யூனிட்ல இந்த ஒரு क्वेश्चंसலாம் நான் சால்வ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, கொல்யூஷன்ஸ்லயுமே இதே மாதிரி பேஸ் பண்ண சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதாங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த இடத்துல எனர்ஜி லாஸ் எல்லாம் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொல்யூஷன்ஸ், எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஓகேங்களா, அதுல டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணுவோம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபோர்ஸ் டைம் கிராஃப். ஃபோர்ஸ் டைம் கிராஃப்னா இதோட ஏரியா என்ன குறிக்கும், ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா இம்பல்ஸ் கொடுக்கும், இம்பல்ஸை கொடுக்கும். கொஸ்டின்ல ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து பர்டிகுலர் மாஸ் மேல ஆக்ட் ஆகிறத இண்டிகேட் பண்ற ஃபோர்ஸ் டைம் கிராஃபை கொடுத்துருக்கோம். அதுல வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, சேஞ்ச் இன் மொமெண்டம். ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா என்ன கொடுக்கும், இம்பல்ஸ் கொடுக்கும். இம்பல்ஸ் எதுக்கு ஈக்குவல், சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவல். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இம்பல்ஸ் கேட்டாலும் சரி, சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டாலும் சரி, நம்ம இந்த இடத்துல என்னதான் கண்டுபிடிக்க போறோம், ஏரியா கண்டுபிடிக்க போறோம். எந்த ஏரியா, இந்த ஒரு பார்ட், இந்த பார்ட், இந்த பார்ட். ஓகேங்களா, இம்பல்ஸ் வெக்டர் குவாண்டிட்டி. ஓகேங்களா, அப்ப மேல இருக்கிறது பாசிட்டிவ்னா கீழே இருக்கிறது நெகட்டிவ். அப்ப மேல இருக்கிறத ஆட் பண்ணிக்குவோம், கீழே இருக்கிறத மைனஸ் பண்ணிக்குவோம். அவ்வளவுதான். ஓகேங்களா, முதல்ல 3 ஏரியா கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அது என்ன ஷேப்ல இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப். அப்ப 1/2 இன்ட்டு b எவ்வளோ 0 to 2 இன்ட்டு 0 to 6. ஓகேங்களா, அப்ப 6 2 கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளவு வரும், 6ன்னு கிடைக்குது. அப்ப இந்த ஒரு ஏரியா எவ்வளோ 6. நெக்ஸ்ட் இந்த ஏரியாவுக்கு வருவோம். இது வந்து 3க்கு நேரா இருக்கு. ஓகேங்களா, 3க்கு நேரா இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் 3, இந்த டிஸ்டன்ஸ் 2 to 4னா 2. அப்ப 3 into 2 6. அப்ப இந்த ஏரியாவுமே 6 தான் கிடைக்குது. இதுக்கு வருவோம். இந்த இடத்துல இது 3க்கு நேரா இருக்கு. இந்த இடம் 4 to 8னா நடுவுல 4. அப்ப 4 into 3 எவ்வளவு வரும் 12.
நல்லா பாருங்க, மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும், கீழே இருக்கிறத மைனஸ் பண்ணணும். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, ஐ மீன் இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, இந்த 6 கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது 12. அப்போ ஆன்சர் என்னது 12 நியூட்டன் பர் செகண்ட். அதாவது மொத்தமாக எழுதுறோம் அப்படின்னா எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச் பிளஸ் லென்த் இன்ட்டு பிரெத் பிளஸ் லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேங்களா, இந்த இடம் மட்டும் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஏன் பி இன்ட்டு ஹச், ஏன் மைனஸ் வருது, இது கீழ் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதில் போடும்போது 1/2 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது, பிரெத் வந்து 2, ஹைட் வந்து 6, மைனஸ் 3 இன்ட்டு 2 பிளஸ் இங்கே என்ன வரும் 4 இன்ட்டு 3, 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6 மைனஸ் 6 பிளஸ் 12, 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12 நியூட்டன், ஐ மீன் நியூட்டன் செகண்ட். ஓகேங்களா, இம்பல்ஸ் தானே, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம். ஏரியா அல்லது இதுதான் இம்பல்ஸ் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேங்களா, 12 நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். இம்பல்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதனால ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான டாபிக் ஒரு டைம் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த மாதிரி இன்னும் மீதி இருக்க டாபிக்ஸ்லாம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.